சொன்னதில்லை. அந்த விமான ஓட்டி மாதிரியே தான் நாமளும் நடந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த நிமிஷம் ஒரு தடவை அவர்களுக்காக கை தட்டலாம். நாம இதுதான் ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட். உள்ளத்து அணையது உயர்வு அப்படின்னு சொன்னா திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட். இதுதான் முதல் தேவை. எனக்காக இவ்வளவு நல்ல கல்வி எனக்கு கிடைப்பதற்காக 10 வருடங்களுக்கு முன்னால இது கிடையாது. 20 வருடங்களுக்கு முன்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பெண் குழந்தைகளுக்காகவும் கல்வி கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். திருச்செங்கோடிலிருந்து ஆரம்பித்து சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தின் அத்தனை குழந்தைகளுக்கும் படிப்பு கண்டிப்பாக வர வேண்டும். இங்கே வரணும் அந்த குழந்தைங்க. This is the first time I see the men students also here. I'm used to seeing only women students. உங்கள் கல்லூரி வளாகத்துக்குள்ளே வந்தால் பெண் குழந்தைகளை பார்த்த பழக்கம் மட்டும்தான் என் கண்களுக்கு உண்டு. I see the men students also here. அப்போ இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி கொண்டு வந்து உட்கார வைக்கிறது உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் போன எல்லா நாடுகள்லையும் நான் பார்த்துருக்கேன். உயர்கல்விங்கிறது மிகப்பெரிய ஆடம்பரம். இட் இஸ் அ லக்ஸுரி. இட்ஸ் நாட் ஜஸ்ட் வாட் யூ ஹவ் காட். ஏதோ பணம் கொடுத்தோம், இடம் கிடைச்சது, வந்து உட்காந்தோன்னு கிடையாது. என்னை பற்றி வாசிக்கும் போது அவங்க சொல்லியிருப்பாங்க, இப்போ போன வருடம் லாஸ்ட் இயர் February end to March I was there in Sri Lanka. இலங்கைக்கு போன போது ஒரு 10,500 குழந்தைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஒரு வருடம் தான் ஆயிருக்கு. ஒரு 14 பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் போய் அந்த குழந்தைங்களை பார்த்துருக்கேன். அத்தனை பேரும் பெரும்பாலும் நாங்கள் திரும்பி வரும்போது எங்ககிட்ட சொல்லக்கூடியது, தொடர்ந்து ஒரு 10 வருடமாக போயிட்டுருக்கேன், 10 வருடமாக வரும்பொழுதெல்லாம் குழந்தைகள் சொல்லக்கூடியது, எங்களுடைய அந்த வேனை பிடிச்சிட்டு பக்கத்தில் நின்று அந்த குழந்தைங்க சொல்லக்கூடியது, இந்தியாவுக்கு எங்களை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா? ஏன் இந்தியாவுக்கு என்ன கூட்டிகிட்டு போகிறீங்களா? இந்தியாவுக்கு போனால் கல்வி கிடைக்கும். நீ யோசிச்சு பாரு, எந்த நாட்டுக்கு போனால் என்ன கிடைக்குங்கிறத பொறுத்து தான் அந்த நாடு எவ்வளோ உயரமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த நாட்டுக்கு போனால் பணம் அதிகமாக சம்பாதிக்கலாம், இந்த நாட்டுக்கு போனால் வசதியாக வாழலாம். இவையெல்லாம் நம்மால் சம்பாதிக்க முடிய அந்த சாதாரணமான விஷயங்கள். ஆனால் இந்தியாவுக்கு போனால் எங்களுக்கு கல்வி கிடைக்கும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு குழந்தைங்க சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ உயரத்தில் போய் உட்காந்துருக்கோம். சுலபமாக நமக்கு கிடைச்சதுனால அதனுடைய அருமை நமக்கு தெரியாது. எப்போ நான் நினைப்பேன், சாதாரணமாக உட்காந்து சுவாசிச்சுட்டே இருக்கும் பொழுது மூச்சு காற்று எவ்வளவு முக்கியம்னு கூட உங்களுக்கு தெரியாது. பேசும்போது நான் சுவாசிக்கிறேன், கேட்கும்போது நீங்கள் சுவாசிக்கிறீங்க. எல்லாரும் we all have been breathing and we do not even understand how important oxygen is. பிராணவாயு எவ்வளோ முக்கியம் நமக்கு இப்போ தெரியாது. ஆனால் ஒரு கொரோனா வந்த போது சுவாச காற்று கிடைக்காம திணறும் போது அவர்களுக்கான ஆக்சிஜன் சிலிண்டர் தான் மிக முக்கியமானது. உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிராணவாயு அது எப்படி இருக்கணும், அதனுடைய சேச்சுரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்லாம் வந்த போது மூச்சடைக்கும் பொழுது தான் மூச்சு விடுறதே நமக்கு ஞாபகம் வர மாதிரி. குழந்தைங்க இங்கே வந்து உட்கார்ந்துருக்கும் போது உங்களுக்கு இதனுடைய அருமை பெருமை கண்டிப்பாக தெரியாது. இந்த வளாகத்தை விட்டு காலை எடுத்து வெளியே வைக்கும் போது உங்களுக்கு புரியும், ஓஹோ இவ்வளவு வசதியாக இருந்தோமா, இவ்வளவு ஆடம்பரமாக இருந்தோமா. அப்போ உள்ளத்தனையது உயர்வு முதல்ல எப்போ வரும்? மனதை பண்படுத்தி சொன்ன வார்த்தைகள் மனதில் விதையாக விழணும் அப்படின்னா இந்த மனது உழுது பண்படுத்தப்பட்டிருக்கணும். அந்த பண்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன? இது கிடைத்தது யாருக்கெல்லாம் நான் நன்றி சொல்வேன். இன்னைக்கு அம்மா கிட்ட கோச்சிட்டு வந்திருக்கலாம், அப்பா கிட்ட கோச்சிட்டு வந்திருக்கலாம், நேற்றுக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிருக்கலாம், ஆனால் இன்னும் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலை. நல்ல காலம், இன்னைக்கு காலையிலையும் ஃபங்க்ஷன், மாலையிலையும் ஃபங்க்ஷன், நாளைக்கு ஒரு நாள் லீவு, நாளான்னைக்கு சப்மிட் பண்ணால் போதும். நாளான்னைக்கு சப்மிட் பண்ணுறதுக்குள்ள கூட அவசரமாக பாட்டி உடம்பு சரியா, தாத்தா உடம்பு சரியா, கல்யாணம் ஏதாவது நடக்குதா, நிறைய காரணங்களை வச்சு HOD ரூம் வாசலில் நிற்கலாம் அப்படின்னு கற்பனை பண்ணும்போது குழந்தைங்க புரிஞ்சுக்கோங்க, உங்கள் உள்ளத்தனையது உயர்வு. உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நாளைக்கு கொடுக்கலாம், நாளான்னைக்கு கொடுக்கலாம், மெதுவாக கொடுத்தா போதும், யாரையாவது பார்த்து எழுதினா போதும். அசைன்மெண்ட் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு என்ன 5 மார்க்கு தானே இன்டர்னலில். இது எல்லாவற்றையும் கடந்து ஒரு நிமிஷம் திரும்பி யோசிச்சு பாருங்க. இந்த எந்த அவகாசமும் எல்லையில் நிற்கக்கூடிய படை வீரர்களுக்கு கிடையாது. டூ ஆர் டை. அந்த பொறுப்பில் உங்களை ஒரே ஒரு தடவை பாருங்க. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காது, இந்த மேடம் வந்து நின்று பேச தொடங்கின நேரம் இனிமேல் திரும்பி வராது அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா பத்திரமாக இன்று கல்லூரிக்கு அனுப்பின தாய் தகப்பனுக்கு பெரிய நன்றி, ஆசிரியர்களுக்கு பெரிய நன்றி, அமைத்து கொடுத்த அத்தனை பேருக்கும் பெரிய நன்றி. இவ்வளவு பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி விரிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு கல்வி சாம்ராஜ்யம் எப்படி தொடங்கி இருக்கும்? சாதாரண அந்த ஆலமரம் தொடங்கக்கூடியது ஒரு சின்ன விதையில மட்டும்தான். அந்த விதையை உள்ளங்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 வருடம் கழிச்சு இவ்வளோ பெரிய ஆலமரமாக வரும்னு கூட நம்ப மாட்டோம். அதற்கு சரியான மண்ணும் சரியான நீரும் சனமான வளமும் கிடைக்கும் பட்சத்தில் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் விரிஞ்சு ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறும். இந்த நன்றியை முதல்ல எடுத்து மனதில் வச்சுட்டோமா, இனி ஒவ்வொன்றை நோக்கியும் நகர ஆரம்பிக்கலாம். எவ்ரிபடி இஸ் ரிலேட்டட் டு சம் கைண்ட் ஆஃப் எஜுகேஷன். ஆசிரியர்களையும் நான் மருத்துவர்களாக தான் நினைப்பேன். நான்
ஏன்னா மனநோய் போக்கணும் அப்படின்னா ஆசிரியர்கள் தான் வரணும். உடல் நோயை போக்கக்கூடியதுக்கு பார்மசி கண்டிப்பாக இங்கே உட்காந்துருக்கு, நர்சிங் உட்காந்துருக்காங்க, டாக்டர்ஸ் உட்காந்துருக்கீங்க. மனநோயை போக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆசிரியர்களால் தான் முடியும். ஆசிரியர்கள், யூ ஆர் டீலிங் வித் தி சைக்காலஜி ஆஃப் சில்ட்ரன் அண்ட் யூ ஆல் டீல் வித் தி அனாட்டமி ஆஃப் எ ஹியூமன் பீயிங். மனிதனுடைய உடலோடு உங்களோட தான் முடிஞ்சுக்கிறீங்க. அப்போ டாக்டர் அப்படின்னு சொன்னாலும், டீச்சர் அப்படின்னு சொன்னாலும், பார்மசிக்காக இருக்கக்கூடிய குழந்தைங்களானாலும், நர்சிங்காக இருக்கக்கூடிய குழந்தைங்களானாலும், தனித்தனியாக உங்களுக்காக ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிட்டே வரேன். அதுதான் அவங்க உங்கள் உள்ளத்தை எப்படி உயர்த்தி கொண்டு போகிறது அப்படின்னு. யார்கிட்ட முதல்ல போகிறேன்னா, ஐ ஸ்டார்ட் வித் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பெரிய விஷயம் அது. 2 முறை எனக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு. ஒரு முறை உங்களுக்கு தெரியும், உங்களுக்கான இன்னொரு கொஸ்டினை நான் கொடுத்துட்றேன். 2015 இல்லை 2005 காலகட்டங்களில் அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் டு கோ ஃபார் ஹிஸ்டெக்டமி. கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது, அது அகற்றப்படணும் அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லாருமே மெடிக்கல் ஃபீல்டோட சுற்றி இருக்கிறதுனால உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஹிஸ்டெக்டமி, சரி, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நடத்த போகிறாங்க. என்ன தயார்படுத்துகிறாங்க. தயார்படுத்தும் பொழுது நர்சஸ் 2 பேர் வந்தாங்க. வந்து என்கிட்ட கேட்டாங்க, மேடம் நீங்கள் என்ன ஜாதி மேடம் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எதுக்கு கேட்குறீங்க? இல்லை தெரியணும் மேம், அதுக்காக தான். என்ன ஜாதியாக இருந்தேன்? என்ன இங்கே பேஷண்ட்டுன்னு ஒரே ஜாதி தானே நான், ஐ எம் எ பேஷண்ட், அதுதான் என்னோடய ஜாதி அப்படின்னு சொன்னேன். அந்த குழந்தைங்க என்ன கேட்க வந்தாங்களோ அதை தெளிவாக கேட்கல, திரும்பி போயிட்டாங்க. அதற்கப்புறம் டாக்டர், அவர் எனக்கு பரிச்சயமான டாக்டர், அவர் சொன்னார், என்ன மேடம் குழந்தைங்க வந்து கேள்வி கேட்டதுக்கு திருப்பி நீங்கள் என்னமோ சொல்லி அனுப்பிச்சிட்டிங்களாமே? அது தெரியணும், அதுக்காக தான். நான் சொன்னேன், வாட் இஸ் மை கேஸ்ட் காட் டு டூ வித் மை சர்ஜரி ப்ளீஸ்? அப்போது ஹி கேவ் மீ அன் இன்புட். கோயம்புத்தூரில் மிக பெரும்பாலும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி, அவர்களால் அறுவை சிகிச்சைக்கு வரும்போது அறுவை சிகிச்சையில் நிற்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை. இதை ஒரு கேள்வியாக கொடுத்துட்டு போகிறேன், பார்க்கலாம் எத்தனை பேர் இதுக்கு விடை கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன் அறுவை சிகிச்சைக்கு முன்னால் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுது அப்படிங்கிறது நீங்கள் போய் தேடி பாருங்கள். தேடி பார்த்தீங்கன்னா, பிஃபோர் சர்ஜரி வை த கேஸ்ட் ஆஃப் தி பேஷண்ட் ஸ்பெசிஃபிக்கலி இன் அன் ஏரியா லைக் கோயம்புத்தூர் த கொஸ்டின் இஸ் ஆஸ்ட். ஏன் கேட்குறாங்க? அதுக்கு சயின்டிஃபிக்கான பதில் இருக்குது, வேறு சோஷியல் ரீசன்ஸ் எதுவுமே கிடையாது. தெர் இஸ் அ சயின்டிஃபிக் ஆன்சர். இது வரைக்கும் செவிலியர்களாக இருக்கக்கூடிய பயிற்சியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க இதை பற்றியெல்லாம் யோசிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு போய் உள்ளங்கைக்குள்ளேயே உலகம் வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, கூகுள், ஸ்கவுட் தேடி பாருங்க. Why do doctors ask for the caste of a patient in the Coimbatore region before surgery? குறிப்பாக ஒரு வார்த்தை கூட இதில் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டு பாருங்க, பதில் கண்டிப்பாக வரும். நீங்கள் தேடாமல் உங்கள் பேராசிரியர்கள்கிட்ட சொல்லாதீங்க. பேராசிரியர்கள்ட்ட ஒரு சின்ன விண்ணப்பம், திங்கட்கிழமை மறுபடியும் ஆஸ் யூஷுவல் வகுப்புகள் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா மறக்காமல் நர்சிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, கண்டிப்பாக டாக்டர்ஸ் கிட்டையும் கண்டிப்பாக இந்த கேள்வியை ப்ரொஃபஸர்ஸ் வில் ஹாவ் டு ஆஸ்க். நீங்கள் அசைன்மெண்ட்டுக்கு 5 மார்க் கொடுக்குறீங்களோ இல்லையோ, இந்த கேள்விக்கு ஏதாவது குழந்தை பதில் கண்டுபிடிச்சிருதுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். டாக்டர் எனக்கு பதில் சொன்னார். அதுக்கப்புறம் எப்போ நான் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தாலும் இந்த கேள்வியை மறக்காமல் முன்னால் வைக்கிறேன். இல்லை நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஏதாவது குழந்தைக்கோ ஆசிரியர்களுக்கோ அதற்கான பதில் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னாலும், யூ மோஸ்ட் வெல்கம் டு கம் டு தி ஸ்டேஜ் அண்ட் டெல். ரைட்? எகெயின் கம்மிங் பேக் டு செவிலியர். சர்ஜரி முடிஞ்சுது. கீழே மேலேருந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் தியேட்டரில் கொஞ்சம் 2 மணி நேரம் ஆப்சர்வேஷன், 3 மணி நேரம் ஆப்சர்வேஷன் வச்சுட்டு ஐ வில் பி ப்ராட் பேக் டு தி வார்டு. அது கொண்டு வரும்பொழுது எல்லா மருத்துவ அஃப்கோர்ஸ் கல்லூரிகள் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், மருத்துவமனைகள்னு என்ன இருக்கும் அப்படின்னா 2 விதமான லிஃப்ட் இருக்கும். ஒன்று ஸ்ட்ரெச்சர் வைக்கக்கூடிய லிஃப்ட், மற்றது மற்றவங்க போகிறதுக்கும் வரதுக்கும் இருக்கக்கூடிய லிஃப்ட். ஆனால் இந்த ஸ்ட்ரெச்சர் வைக்கக்கூடிய லிஃப்ட்டை தான் மறக்காமல் எல்லா பயணிகளும் ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் அது கதவு திறக்கும். நீங்கள் அரை மயக்கத்தில் அப்படியே படுத்துட்டு இருப்பீங்க. எல்லாரும் எட்டி எட்டி பார்த்துட்டு போவாங்க. என்னதான் அரை மயக்கத்தில் இருந்தாலும் கூச்சமாக தான் இருக்கும். இது என்னாச்சு, மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர், அதுதான் அந்த க்ளோக் ஒன்று வேர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் மேலே ஒன்று போட்டிருப்பாங்க. என் பின்னால் நிற்கக்கூடியது மேல் நர்ஸ் 2 பேர், விமன் அல்ல, மேல் ஆண்கள் 2 பேர் நிற்கிறாங்க. ஏன்னா ஸ்ட்ரெச்சரை தள்ளிட்டு வரணும், தூக்கி எடுத்து படுக்க வைக்கணும். இதுக்கெல்லாம் விமனை விட மென் தான் ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அவங்க 2 பேர் நிற்கிறாங்க. ஒவ்வொரு தடவை இந்த கதவு திறக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அரை மயக்கத்தில் இருந்தாலும் எனக்கு தெரியுது என்னுடைய தோலை விட்டு இந்த துணி கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்குது. ஐ எம் ஃபீலிங் வெரி எம்பாரஸ்ட், ரொம்ப கூச்சமாக இருக்குது. நான் ஒன்றும் பண்ணலை. இப்படியே நிமிர்ந்து பார்க்குறேன்.
என் பின்னால் நின்று அவருக்கு மீறி போனால் 20 வயசோ 22 வயசோ 25 வயசோ அதுதான் இருக்கும், 30 தொட்டிருக்காது. எப்படி பார்க்குறேன், அந்த அரை வினாடி என் பார்வை அவருக்கு புரிஞ்சுது. எங்கள் 2 பேருக்குள்ளே எந்த பேச்சும் இல்லை, என்ன பேசக்கூடிய நிலைமையில நான் இல்லை, என்ன வேணும்னு கேட்கக்கூடிய மாதிரியும் அவர் இல்லை. என்னை எப்படி பார்க்குறாரு, குமிஞ்சு பார்த்தோன்னா ஐ ஜஸ்ட் லுக் அட் ஹிம். கண்ணில் அந்த சின்ன ரிக்வெஸ்ட் இருந்ததோ என்னமோ தெரியாது, ஒரு சின்ன விண்ணப்பம் என் கண்ணில் இருந்திருக்கலாம். ஒன்றுமே சொல்லலை அந்த பையன். அதனால தான் உங்களை குழந்தைங்கன்னு மறுபடியும் நான் சொல்கிறதுக்கு பெரிய காரணம் தான். ஒன்றுமே பேசாமல் மெதுவாக என் தோளில் இருக்கக்கூடிய அந்த துணியை நகர்த்தி என் காதுக்கு பின்னால் இப்படி சொருகி விட்டார். அண்ட் ஐ லுக், ஹி டிட் திஸ். மிக நுணுக்கமானது, மிக மிக நுணுக்கமான விஷயம். அவருடைய முகம் எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் பேர் எனக்கு தெரியாது. ஆனால் 2005 நடந்தது 2025 நான் நினைவு கூர்ந்து ஒரு மேடையில் உங்களை பாராட்டுறதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நன்றி கடை படம் நான் எவ்வளவு நாள் தூக்கி நடக்கிறேன்னு பாருங்கள். கிராட்டிடியூட் நான் சொன்னேன் இல்லையா, நன்றி உணர்வுன்னு சொன்னேன்ல, எவ்வளவு நாள் 20 வருஷமாக நான் ஐ கேரி இட் ஆன் மீ. whenever I meet you all I say thank you. அவருக்கு நன்றி சொல்ல முடியாட்டாலும் உங்கள் அத்தனை பேருக்கும் திருப்பி நன்றி சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த பாடி லாங்குவேஜ் ஆஃப் அ பேஷண்ட் when the patient is not in a position to communicate. வாயை திறந்து சொல்ல முடியாத சூழ்நிலையிலும் உங்களால் செய்ய முடியும் என்றால் அதில் ஆண் பெண் வித்தியாசத்தை நான் பார்க்கவே இல்லை. அம்மா அங்கே நிற்கக்கூடியது இஸ் ஜஸ்ட் அ நர்ஸ். whether it's a male nurse or a lady, that is immaterial. இந்த துறைக்குன்னு வந்தாச்சு, செவிலியர் அப்படிங்கிறத எடுத்து மேலே மாட்டியாச்சு அப்படின்னு சொன்னால் துணி அல்ல இது. ஒன் டைம் யூ பிகம் அ நர்ஸ், ஒன் டைம் யூ பிகம் அ டீச்சர், ஒன் டைம் யூ பிகம் அ டாக்டர், தட் பிகம்ஸ் யுவர் ஸ்கின். உங்கள் தோலாக அதை மாறி போகும், அது துணி அல்ல, அதெல்லாம் கழட்ட முடியாது உங்களுக்கு. இந்த துறையை விட்டு நீங்கள் வெளியில் போனாலும் அதுக்குள்ளே இருப்பீங்க. எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி நர்சிங்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னொரு பெரிய ஒரு விஷயம், எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் புதிதாக நர்சிங்க்கு வந்து சேர்ந்துருக்கிற குழந்தைங்களை பார்க்கறதுக்காக போவேன், அவங்ககிட்ட பேசுவேன். நான் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்வேன், ஒரு தியேட்டருக்குள்ள சினிமா தொடங்கினதுக்கப்புறம் இருட்டாக இருக்கும், கண் தெரியாது, தடவி 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 வந்து படி இல்லாத இடத்துல காலை தூக்கி வச்சு படி இருக்கிற இடத்துல தடுக்கி விழுந்து வந்து உட்காந்து சேரில் உட்காந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கண்ணு நல்லா தெரியும் நமக்கு. அந்த ஒரு சில வினாடிகள் கண் தெரியாமல் போகிறதே அவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது, ஐ சர்ஜரி அப்படின்னு வரும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செவிலியருடைய கைகள் தான் அவங்களுடைய கண்கள். நீங்கள் கையை பிடிச்சுக்கிறீங்கல்ல, அவங்களுடைய கண்களாக நீங்கள் மாறுறீங்க. கூப்பிடும்போது அப்பா மெதுவாக நட, ஏன்னா எல்லாருமே கேட்ராக்ட் பண்ணும்போது எல்லாமே முதியவர்களாக தான் இருப்பாங்க. அப்பா ஜாகிரதையாக வாங்கப்பா, அம்மா மெதுவாக வாங்கம்மா. சொந்த மகனோ மகளோ செய்யாததை யாருன்னு தெரியாமல், ரத்த உறவு இல்லாமல், அறிமுகம் இல்லாமல், மொழி கூட வேறையாக இருக்கலாம், வெவ்வேறு இடங்கள்லேருந்து வந்தவங்களாக இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு அப்பா அம்மான்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சி நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க கண்களாக நீங்கள் மாறுறீங்கன்னு அந்த குழந்தைங்கிட்ட மறுபடியும் நான் திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். ரைட்? அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கே லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்துகிட்டே இருக்குது. 75 முறை லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் ஹூ ஹஸ் பீன் பெர்ஃபார்மிங் இட், அவர் அதற்கான ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாரு. அதில் சாதாரண ஆடியன்ஸில் போய் நாங்கள் உட்காந்துருக்கோம். கைத்தட்டுறதுக்காக தான் நான் போயிருந்தேன். என்னை கூப்பிட்டு மேடம் நீங்கள் ஃபெலிசிட்டேட் பண்ணுங்கள் மேம், நல்லதா 4 வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லும்போது, நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மாறினதுனால பயனடைந்த நோயாளிகள் ஒரு இப்போ தான் சர்ஜரி முடிஞ்ச ஒரு 2 வாரம் ஆனதுலேருந்து 6 மாதம் ஆனதுலேருந்து 1 வருஷம் ஆனவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அவங்க அத்தனை பேர்லேயும் ஒரு நபர் அப்போ தான் ஒரு மாதம் ஆக போகுது, இன்னும் தோளில் ஒரு பக்கம் அவருடைய மகளும் ஒரு பக்கம் அவருடைய மனைவியும் பிடிச்சிட்டு வராங்க. 2 பேரையும் பிடிச்சிட்டு அவர் மேடைக்கு வந்து அவங்க 2 பேரையும் விட்டுட்டு அவர் சொன்ன அந்த வரி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவர் சொன்ன மிகப்பெரிய அழகான பதில் என்ன அப்படின்னா, மருத்துவர் எனக்கு மருத்துவம் பார்த்தாரது இல்லைன்னு சொல்லவே இல்லை, அவர் தான் உயிரை காப்பாற்றி கொடுத்தாரு, அவர் தான் அறுவை சிகிச்சை பண்ணார், உயிரோட மெடல் நிற்கிறதுக்கு அவர் தான் காரணம். ஆனால் அறுவை சிகிச்சைக்கு முன்னாலும் பின்னாலும் என் மனைவியோ மகளோ மருமகளோ மகனோ மருமகனோ நண்பனோ தாயாரோ யாரும் செய்ய முடியாத அளவு எனக்கான எல்லா உதவிகளையும் செய்தது அந்த செவிலியர்கள் மட்டும்தான். அவர்களுக்கு நான் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அம்மாவா இருந்தா குழந்தையோட எதை பார்க்கும்போது அம்மாவுக்கு அருவருப்பு தோணாது, மனைவியாக இருந்தால் முடியாது, மகளாக இருந்தாலும் சரி அப்பாவுக்கு பண்ணுறோம் அப்படின்னு. நான் யாருன்னே தெரியாத குழந்தைங்க, உங்களுடைய சிறுநீராக இருந்தாலும் மலமாக இருந்தாலும் உடம்பை தொடச்சி மறுபடியும் சுத்தம் பண்ணுறதாக இருந்தாலும் முகத்தில் அந்த புன்னகை மாறாமல், ஏன்னா உங்கள் முகத்தில் அந்த சிடுச்சிடுப்பு வந்துருச்சுன்னா அடுத்த நிமிஷம் கொடுத்த மருந்து எதுவுமே பயனில்லாமல் போயிடும். உங்கள் முகத்தில் அந்த அருவருப்பு வந்ததுன்னா அந்த நோயாளிக்கு எதுவுமே தெரியாமல் போயிடும். அடுத்த நிமிஷம் அது வரைக்கும் உடல் ஆரோக்கியம் இருந்து அப்படியே கீழே இறங்கிடும். இப்போ உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிரிப்பு, உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகை,
அது போக உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய இந்த பெரும் கருணை ஆண்டவனுக்கு மட்டும்தான் அது உண்டு. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு உண்டு, அதுக்கப்புறம் செவிலியர்களுக்கு உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது. அப்போ யூ ஹாவ் த ஹீலிங் டச் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் நாட் அ கியூரிங் டச். மருந்து கொடுத்து புண்ணு ஆறுறது இல்லை, உள்ளுக்குள்ளே மறுபடியும் அந்த புண்ணு ஆறணும் அப்படின்னா அந்த ஹீலிங் டச். மந்திர கைகள், மந்திர விரல்கள் எல்லாருக்கும் ஆண்டவன் கொடுக்கறது இல்லை அம்மா. சில பேருக்கு மட்டும்தான் தலையில் எழுதியிருக்கான், என் கையால் தொட்டு நிவாரணம் கொடுக்க வேண்டியதெல்லாம் உன் கைக்கும் கொடுக்குறேன், நீயும் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி. அதனால இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஜாயினிங் த கோர்ஸ், இட்ஸ் த பேஷன் வித் விச் யூ டூ த ஜாப். நான் வரும்போது கூட ராகவி மேம் கிட்ட, நான் ராகநிதி மேம் கிட்ட அதே தான் நான் சொன்னேன், மேம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உள்ளே வரக்கூடாது மேம், பேஷன் இருக்கிறவங்க உள்ளே வரணும் மேம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா விருப்பம் அப்படிங்கிறது எந்த காரணம் கொண்டும் கரைந்து போகலாம். ஆனால் பேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆல்மோஸ்ட் ஒரு வெறி மாதிரி இருக்கும். என்னை விட என்னாலேயே இதை என்னால் சிறப்பாக செய்ய முடியாது, இன்னைக்கு கேட்டாலும் நாளைக்கு கேட்டாலும் பகலில் கேட்டாலும் இரவில் கேட்டாலும் திடீர்னு தூங்கும்போது எழுப்பி கேட்டாலும் எப்போ கேட்டாலும் நான் செய்யக்கூடிய எனது செயல், எனது சேவை முழுமையாக இருக்கும், 100%. there is no compromise in service அப்படின்னு முடிவு பண்ணால் மட்டும்தான் மேடம் இதுக்குள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அத்தனை பேருக்கும் மறுபடியும் தேங்க்யூ. இங்கே பார்த்து உங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் வெளி உலகத்துக்கு வரும்போது எந்த லேன்யார்டை கழுத்துலேருந்து கழட்டி ஆணியில் மாட்டிடுவீங்களோ, எந்த கல்லூரிக்கும் உங்களுக்கும் இனி பொருத்தம் கிடையாதோ, ஆல்மா மேட்டா யூ ஆர் அ ஃபார்மர் ஸ்டூடெண்ட், முன்னாள் மாணவன் முன்னாள் மாணவி அப்படின்னு மாறிடுவீங்க. ஆனால் என்னாலும் இந்த கல்லூரியின் மாணவனாகவும் மாணவியாகவும் இருக்கிறதுக்கு யூ ஆர் அ பிராண்ட் ஐட்டம்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த கல்லூரி கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் இட்ஸ் அ பிராண்ட், ஜஸ்ட் நாட் அ டிகிரி, ஜஸ்ட் நாட் அ சர்டிஃபிகேட், இட்ஸ் அ பிராண்ட். அப்படி நெருப்பில் குத்தி இந்த கல்லூரியை சேர்ந்த நபர்கள் அப்படின்னு நெத்தியில் குத்திருக்கு. எந்த மருத்துவமனைக்கு போனாலும் எங்கே போனாலும் உங்களுடைய நடவடிக்கை ஆகட்டும், உங்களுடைய சேவை ஆகட்டும், ஓ இந்த காலேஜ் ப்ராடக்டா அப்படி தான்ப்பா இருப்பாங்க அவங்க. இந்த கல்லூரியில் புடம்போட்டு மேலே வந்த குழந்தைங்களா, தே ஆர் அ பிராண்டட் ஐட்டம். என்ன கேட்டாலும் இந்த பிராண்டு வேணுமா அந்த பிராண்டு வேணுமான்னு கேட்குறோம்ல, சமுதாயம் வெளியில் பிராண்டு தான் கேட்குது, மனிதர்களுடைய பிராண்டை கேட்குது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் தி பீப்புள் ஹூ ஹவ் டேக்கன் நர்சிங் கோர்ஸ். தேங்க்யூ எவர் ஸோ மச் ஃபார் யூ. தேங்க்ஸ் அ லாட். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு சொல்கிற உதவி நான் அப்படியே திருப்பி டாக்டர்ஸுக்கு கொண்டு வந்தாச்சு. திஸ் இஸ் த டைம் ஃபார் நேச்சுரோபதி. திஸ் இஸ் த டைம் ஃபார் நேச்சுரோபதி. எல்லாரும் திரும்புகிறோம். உங்களுக்கான விஷன் ஸ்டேட்மெண்ட், மிஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் பிரின்சிபல்ஸ் மெசேஜ் அப்படின்னு பார்த்தேன். அதில் கேபிட்டல் லெட்டர்ஸில் வித்தின் ப்ராக்கெட் பேக் டு நேச்சர் அப்படின்னு போட்டிருக்கீங்க. பிரின்சிபல்னுடைய டெஸ்க்லேருந்து ஒரு மெசேஜ் வரும் இல்லையா டு ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஒரு கல்லூரிக்கு வரதுக்கு முன்னால் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி பார்ப்பேன் நான், அந்த காலேஜை பற்றி எல்லாம் என்னெல்லாம் தகவல் கிடைக்கும் அப்படின்னு. எனக்கு கிடைக்காத தகவல் எப்போ தொடங்கினீங்க, எத்தனாவது பேட்ச், இதெல்லாம் எனக்கு அதில் கிடைக்கல. நான் தான் வந்து உங்ககிட்ட கேட்டேன். அதுவே எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். எல்லாம் திருப்பி பார்ப்பேன், என்னெல்லாம் அவார்டு வாங்கியிருக்கீங்க, யாரெல்லாம் என்னெல்லாம் பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, ஆராய்ச்சிக்குள்ளே எத்தனை பேர் இருக்கீங்க. அதில் மேமுடையது பேக் டு நேச்சர் அப்படின்னு இருந்தது. இந்த பேக் டு நேச்சர் அப்படிங்கிறது நாங்கள் லிட்ரேச்சரில் பயன்படுத்தக்கூடிய ஒன்று, நீங்கள் எல்லாரும் படிச்சிருக்கக்கூடிய ஒன்று தான். வேர்ட்ஸ்வர்த் அப்படிங்கிற ஒரு போயட்டை பற்றி தெரியும், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அப்படிங்கிற இங்கிலீஷ் போயட், அவரை பற்றி தெரியும். அவருடைய பெரிய கூக்குரலாக இருந்தது தான் பேக் டு நேச்சர் அப்படின்னு. ஆனால் அதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கலாம். யூ ஜஸ்ட் புட் நேச்சர் பிஹைண்ட் யுவர் பேக். செயற்கையான உலகத்துக்கு போகும்போது இயற்கையை பின்னால் தள்ளுறது அப்படின்னு அதை நீங்கள் போட்டிருந்த போது கூட நான் சிரிச்சுக்கிட்டேன். ரிட்டர்ன் டு நேச்சர்னு மேம் மாற்றிடலாம் அதை. இட்ஸ் நாட் பேக் டு நேச்சர், இட்ஸ் ரிட்டர்ன் டு நேச்சர். இயற்கையை நோக்கி திரும்பி செல்வோம், இயற்கை அன்னையை நோக்கி திரும்பி செல்வோம். திரும்பின பக்கம்லாம் இருக்கக்கூடியது உங்களை நோக்கி எல்லாரும் வர்றது தான். இப்போ இது ஆல்டர்னேட் மெடிசன் அப்படிங்கிறதுக்காக வந்தாச்சு. இது தேவையா அது தேவையா அப்படின்னு பார்க்கும்பொழுதெல்லாம் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இயற்கை மட்டும்தான். ஏன்னா சாப்பிடக்கூடிய அலோபதி ட்ரக்ஸ் என்னவாக இருந்தாலும் கெமிக்கல் கம்போனன்ட் எங்கேயோ இருக்குது, அதற்கு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது. கண்டிப்பாக தேவையில்லாத பின்விளைவுகள் இல்லாமல் உடல் மறுபடியும் சரியாகி வரமாட்டேங்குது. அவசரத்திற்காக அதற்கிட்ட ஓடலாம். ஆனால் வாழ்க்கை நெறிமுறையாக அதை மாற்றி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் சந்தித்த ஒரு மருத்துவர் என்கிட்ட சொன்னார், வீட்டில் பாட்டி வைத்தியம்னு ஒரு காலத்தில் உண்டு மேடம். தனியாக நியூக்ளியர் ஃபேமிலியாக தாய் தகப்பன் குழந்தைகள் மட்டும் ஆகி பாட்டி தாத்தா அத்தை சித்தி எல்லாம் இல்லாமல் போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் விசிட் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னார். மருத்துவமனைகளுக்கு நோயாளிகளாக வருவது அதிகமாகிவிட்டது. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரைப்பட்டியிலேயே 1000 விதமான நேச்சுரோபதிக்கான எல்லா மெடிசனும் அதுக்குள்ளேயே உட்காந்துருக்கும். க்யூர் பண்ணுறது அதுக்குள்ளேயே உட்காந்துருக்கும்.
ஒரு சளி ஜலதோஷம் பிடிச்சா என்ன பண்ணணும்னு பாட்டிக்கு தெரியும். வீட்டை சுற்றி 4 மூலிகை செடி இருக்கும், அவங்களால அதை பயன்படுத்த முடியும். இது சாப்பிடு, இது சாப்பிடாது, இதை தொடர்ந்து சாப்பிடு, இதை தொடவே தொடாது, எல்லாம் அவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டில் இருந்த பெண்கள் அத்தனை பேருமே வைத்தியர்களாக இயற்கையை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்த காலம் போனதற்கு பின்பாக, சொல்வதற்கு ஆட்கள் இல்லாமல் போனதுக்கப்புறம் மருத்துவமனையை நோக்கி படையெடுப்பு அதிகமாகிவிட்டது. அப்போ நான் நினச்சேன், நேச்சுரோபதிக்கு திஸ் இஸ் த டைம், இதுதான் உங்களுடைய காலம். இந்த காலத்தில் தான் வேர் ஊனணும், இந்த காலத்தில் தான் திசை திருப்பி வரணும். நீங்கள் எல்லாரும் களத்திற்கு வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் நோய்வாய்ப்படுபவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது குறைவதற்கான எல்லா காரணங்களும் வந்தாச்சு. பிகாஸ் யூ ஆர் தே. ஒரு மைதாஸ் டச் அப்படின்னு நாங்கள் சொல்வோம். ஒரு மன்னன் அவனுக்கு எதை தொட்டாலும் பொன்னாகணும்னு பேராசை இருந்தது. எதை தொட்டாலும் பொன்னாக மாறியது. அது வரமாக அவன் வாங்கினான். எதை தொட்டாலும் பொன்னாக மாறிக்கொண்டே இருந்தது. ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்றதுக்காக உட்காந்து தட்டில் கையை வச்சான். தட்டு பொன்னானது, தட்டில் இருந்த உணவு பொன்னாயிடுச்சு. குடிப்பதற்காக தண்ணீருக்கான குவளை எடுத்தான். குவளை பொன்னானது, திரவமாக பொன்னாக மாறி போனது தண்ணீர். எதுவுமே பயன்படாமல் போன போது குடிக்கவும், தண்ணீர் குடிக்கவோ சாப்பிடவோ முடியாத அளவுக்கு அவனுடைய வரம் சாபமாக மாறிச்சு. ஓடி அவனை கட்டிப்பிடித்து அவனுடைய பெண் குழந்தை ஆஹா அப்படின்னு அரவணைச்சான். பொற்சிலையாக அது மாறி போச்சுன்னு அந்த கதை வரும். அந்த கதையினுடைய நல்லதை மட்டும் எடுக்கிறேன் நான். நேச்சுரோபதிக்குள்ளே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாருமே யூ ஹாவ் த மேஜிக் டச். யூ ஹாவ் த மேஜிக் டச். நர்சஸ் மாதிரியே தான் உங்களுக்கும். நீங்கள் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல அமைதியும் ஆரோக்கியமும் கண்டிப்பாக உள்ள வரும். வாட் ஹஸ் இந்தியா காட் டு கிவ் தி வேர்ல்ட் அப்படின்னு சொன்னால், நேச்சர், கியூர் அண்ட் யோகா ஆர் தி பெஸ்ட் மெடிசன் இந்தியா கேன் கிவ் டு தி வேர்ல்ட் அவுட் சைடு நீங்கள் சொல்லலாம். மிகப்பெரிய விஷயம். வாழ்க்கையே மாற்றுறீங்க, நடைமுறையை மாற்றுறீங்க, லைஃப் ஸ்டைலை மாற்றுறீங்க. ஐடிக்குள்ளெல்லாம் உட்கார்ந்துருக்கக்கூடிய அத்தனை பேரும் 50 வயதில் வர வேண்டியதெல்லாம் 30 வயதில் வியாதிகள் சேரும்போது, புதிதாக சேரும்பொழுது எங்கே தவறு செய்தோம், எங்கே கால் இடறி போனது, எங்கே பாதை மாறி போனது, எங்கே முன்னேற்றம் என்ற பெயரில் தடுமாற்றம் வந்தது அப்படின்னு உலகம் திரும்பி பார்க்கும் பொழுது நீங்கள்லாம் உட்காந்துருக்கீங்க. இன்னொரு அனுபவத்தையும் நான் சொல்கிறேன். யூ மே நாட் ட்ரஸ்ட் மீ பட் பிலீவ். கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேதா சென்டர் ஒன்று இருக்குது, வைத்திய கிராமம் அப்படின்னு. சிரிச்சுக்கிட்டே நானும் என் கணவரும் சொல்லுவோம், நாமெல்லாம் விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எங்களை பற்றி. இந்த விண்டேஜ் கார் அப்படின்னு தெரியும். உங்கள் மொழியில் சொல்லணும், உங்களுக்கு புரிகிற மொழினா பூமர்ஸ். ஏன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பூமர். சரி, இந்த விண்டேஜ் கார் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் பயன்படுத்துறது உங்களுக்கு புரிஞ்சு பயன்படுத்துறீங்களான்னு கூட தெரியாது. உங்களுக்கு முரணாக யாராவது சொன்னால் பூமர் ஆண்டி, பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறீங்க. ஆனால் அதையும் தெளிவாக சொல்கிறேன், 2வது உலகப்போர் முடிஞ்சதுக்கப்புறம் உலகத்தில் இருந்த ஜனத்தொகை கணிசமாக குறைந்து போனதுக்கப்புறம், ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார் a generation came and it found that its main business is to produce human resource. அந்த நேரத்தில் ஒரு வீட்டில் 5 குழந்தை, 6 குழந்தை, 7 குழந்தை மீண்டும் மனிதர்களை உருவாக்கி இந்த கிரகத்துக்கு கொடுக்கறது மட்டுமே. there was a baby boom. அதனால தான் பேபி பூமர்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு பேர். அது புரியாமே குழந்தைங்கள்லாம் பூமர்ஸ் பூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. பேபி பூமர்ஸ். இந்த நிமிஷம் வரைக்கும் 2025 வரைக்கும் நீங்களாம் 2000க்கு அப்புறம் 21st century பிரஜைகள் தானே. யூ ஆர் த சிட்டிசன்ஸ் ஆஃப் 21st century. ஆல் தி கிரேட் இன்வென்ஷன்ஸ் were made by the boomers only. சந்திரயான் போனது கூட பூமர்ஸால தான். நீங்களாம் இன்னும் எதுவும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலை. எங்கள் தோள் மேலே தான் நின்றுட்டுருக்கீங்க. நாங்கள் அடிக்கும் தலைக்கும் உயரமாக நிற்கிறதுனால நீங்கள் இன்னும் தூரமாக பார்க்க முடியுது. சரி, நாங்கள்லாம் விண்டேஜ் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொடக்ஷன் இனிமேல் ஆண்டவன் நிறுத்திட்டான். அங்கே டிங்கர் பண்ணி, இங்கே டிங்கர் பண்ணி, எல்லாம் பண்ணி கொஞ்சம் தட்டி பதம் பார்த்து வாழ்நாள் அப்படி ஓட்டிகிட்டே இருக்கோம் அப்படின்னு. இப்போ ஒன்ஸ் இன் 2 years or 3 years வில் கோ தே. அங்கே போய் டிங்கரிங் வில் டேக் பிளேஸ். கராஜில் வண்டி ஏற்ற வேணும். மறுபடியும் ஒர்க் ஷாப்புக்கு போய் இங்கே டிங்கர் பண்ணி, அங்கே டிங்கர் பண்ணி, எல்லாம் சரி பண்ணி மறுபடியும் திரும்பி வருவோம். ஒரு 21 days. அங்கே போகும்போதெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியது யாராக இருக்கும் தெரியுமா? இந்தியாவிலிருந்தோ தமிழ்நாட்டிலிருந்தோ அங்கே வரக்கூடிய ஆட்கள் மீறி போனால் 5-6 நாட்கள் தான் இருப்பாங்க. But the rest of the people will be from world over. உலகத்தில் இருக்கக்கூடிய பல இடங்கள்லேருந்து வந்தவங்களாக இருப்பாங்க. ஒவ்வொரு தடவை நாங்கள் போகும்போதும் சந்திக்கக்கூடியது ஒரு கார்டியாலஜிஸ்ட். He is a foreigner from Spain, cardiologist. அது மட்டும் அல்ல, அவருக்கு ரொம்ப பிடித்தது he is a producer of honey. தேன் உற்பத்தி செய்யக்கூடிய நபர். ஒவ்வொரு தடவையும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் ஏன் வராரு அப்படின்னு சொன்னால், தேனை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த டியூலிப் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பூக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த தூள் இருக்கு இல்லையா,
அது ஒத்துக்கலைன்னா தான் அந்த ஹே ஃபீவர் அப்படின்னு ஒன்று வரும். அந்த ஹே ஃபீவர் பிகாஸ் ஆஃப் தி போலன் கிரெயின்ஸ் அலர்ஜிக்காக மாறிடும். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே வந்து இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஆயுர்வேதமாக இருந்தாலும் சரி, நேச்சுரோபதியாக இருந்தாலும் சரி, உடம்பை மறுபடியும் சரி பண்ணி, ஏன்னா வெஸ்டர்ன் வேர்ல்டில் கொடுக்குற மருந்தாலும் இந்த அலர்ஜிக்கு கியூர் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ஹில் சே, மறக்காமல் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நான் இங்கே வந்துடுவேன். ஏன்னா இந்த போலன் கிரெயின்ஸ்னால எனக்கு வரக்கூடிய அலர்ஜியிலேருந்து என்னை மீட்டு கொண்டு வரக்கூடியது இங்கே தரக்கூடிய மிக சாதாரணமாக இயற்கையிலிருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய மருந்து தான். அதனால் உங்ககிட்ட மறுபடியும் சொல்கிறேன், வாழ்க்கை முறையே மாற்றி கொடுக்கக்கூடிய ஆட்கள், முன்னேற்றம் அப்படிங்கிற பேரில் இன்னும் 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 இயந்திர கதிக்கு நாங்கள்லாம் மாறிட்டு இருக்கும் பொழுது, யூ ஆர் தி ஆங்கர் ஹூ ஹோல்ட் அஸ் பேக். எங்களை நங்கூரம் மாதிரி, தள்ளாடக்கூடிய கப்பலில் இருக்கிற நங்கூரம் மாதிரி பிடிச்சு நின்று இந்த கிளைமேட்டுக்கு, இந்த வெதர் கண்டிஷனுக்கு, இந்த மாதிரி சூழலுக்கு, இந்த கலாச்சாரத்துக்கு மருந்து மண்ணிலிருந்து கிளம்பி வரணுமே தவிர வேற எங்கிருந்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள். சரி, உங்களை மட்டும் நம்பி இருந்தால் போதுமா? இல்லையே. we need pharmaceuticals also, we need you. ஏன்னா மருந்தை பற்றி பேசுகிறேன், உங்ககிட்ட வரணுமே. மிக முக்கியமானது, இன்னும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் pharmacist, உங்களுக்கு என்னெல்லாம் பேர் தெரியுமா? you are called a druggist, you are called a chemist, you are called a pharmacist. இது அத்தனையும் உங்களோட. ஏன்னா I am just a consumer. இது எதோடும் சம்பந்தப்படாத ஒரு பெண்மணி நான். நீங்கள் படிக்கிற எதையும் நான் படித்தது கிடையாது. ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய உதவி அத்தனையும் பயன்படுத்தக்கூடிய ஐ எம் அ பெனிஃபிஷியரி, பயனாளியே தவிர உங்கள் யார் கூட்டத்திலையும் என்னை சேர்க்க முடியாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னி தேதிக்கும் a pharmacist is 75% a doctor. 75% மருத்துவராக இருக்காங்க. கிராமத்துலலாம் இன்னும் அதுதான் உண்டு. இன்னும் உடனடியாக ஒரு மருத்துவரை விட, ஒரு செவிலியரை விட இன்னும் பல மடங்கு பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னா, சாதாரணமாக ஒரு கவுண்டருக்கு வந்து கேட்கக்கூடியது என்னவாக இருக்கும்? 4 நாளாக ரொம்ப ஜலதோஷமாக இருக்குது, வேலைக்கு போகணும், மருந்து கொடுங்க. ஒரு டாக்டரை போய் பார்க்காத ஆட்களாக இருப்பாங்க. நான் பல நேரம் நினச்சிப்பேன், how very risky it is, how very responsible it is, how very accountable it is. காம்பினேஷன் ஆஃப் மெடிசன்ஸ் உங்களுக்கு தானே தெரிந்து ஆகணும். ஒரு ஃபார்மசிஸ்ட் கிட்ட ஓவர் தி கவுண்டர் இன்னும் இந்தியாவில் வாங்கக்கூடிய தன்மை இருக்கும் பொழுது, அத்தனை பேரை விட மேனிஃபால்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட தான் இருக்குது. பன்மடங்கு அதிகமான மலையை தூக்கி தோளில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள். அதனால தான் ஒரு காலத்தில் உங்களை கூப்பிடக்கூடியதே கெமிஸ்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்க, ட்ரக்கிஸ்ட் அப்படின்னே கூப்பிடுவாங்க. அவ்வளோ மிக பெருமையான பொறுப்புள்ள கூடியது. அப்போ உங்களுக்கும் என்னவாக தான் இருக்கணும்? It is not an interest in pharmaceuticals. It should be a passion, never dying passion for the chemical components. என்ன காம்பினேஷனில் என்ன மருந்து, மருந்துக்கு என்ன தீர்வு, உடனடியாக என்ன தீர்வு, என்ன உதவி, இதுதான் வரணும். I come back to my fraternity. என் இனத்துக்கிட்ட கடைசியாக திரும்பி வரேன். டீச்சர்ஸ் தட்டலாம், உங்களுக்காக நீங்கள் கை தட்டிக்கலாம். வேணா நானா எனக்காகவும் சேர்த்து கை தட்டிக்கிறேன். டீச்சர்ஸை பற்றி ரொம்ப அழகான ஸ்டேட்மெண்ட்ஸ் உண்டு அம்மா. அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி. நான் அதுக்குள்ளெல்லாம் போகலை. யூ ஷுட் பி அ பேஷனட் டீச்சர், வேறு வழி இல்லை. ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் பற்றி ஒரு திரைப்படம் போய் தேடு. நான் சொன்னதெல்லாம் உண்மையான்னு நீ பார்த்தே ஆகணும். ஏன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் பிரில்லியன்ட், மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதுதான் கல்வி. இது உண்மையா அப்படின்னு நெருப்பில் தூவி பார்த்துட்டு முளைச்சா மட்டும் அக்செப்ட் பண்ணால் போதும். மிக அழகான ஒரு திரைப்படம் ஒமர் முக்தர் அப்படிங்கிற படம். இட்ஸ் அபவுட் த செகண்ட் வேர்ல்டு வார். வேர்ல்டு வார் மூவிஸ் எல்லாம் இப்போ நின்னாச்சு. போய் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஆர்கைவ்ஸில் கண்டிப்பாக இருக்கும். ஆண்டனி குவின் அப்படிங்கிற ஒரு லீடிங் ஹாலிவுட் ஆக்டர் நடித்த படம். அந்த படத்தில் அவர் பேர் ஒமர் முக்தர் அப்படின்னு பேர். லெபனீஸ் குரூப்னுடைய ஒரு லீடர் அவர். முசோலினி செகண்ட் வேர்ல்டு வார் ஒவ்வொன்றா முசோலினியும் தெரியும், ஹிட்லரும் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இடத்தையா கான்கர் பண்ணி வரும்பொழுது ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தை மட்டும் அவரால் வீழ்த்தவே முடிய மாட்டேங்குது. தன்னுடைய உளவுப்படையை கூப்பிட்டு கேட்குறாரு, அங்கே என்ன படைபலம் ரொம்ப அதிகமா? அந்த உளவுப்படையுடைய தலைவன் முசோலினி கிட்ட சொல்கிறான், இல்லையே, எவ்வளோ பேர் இருப்பாங்க? கொஞ்சம் பேர் தான், ஒரு கிராமத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? எல்லாம் பயின்ற வீரர்களா? அதே ப்ரொஃபஷனல்ஸ்? அவங்களுக்கு அந்த அளவுக்கு போர் பயிற்சி இருக்கா?
அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம அளவு வீரம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொன்றா கேட்டுகிட்டே வருவார். கேட்டுகிட்டே வந்துட்டு யார் அவங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கான்? உமர் முக்தர்னு ஒருத்தர் தலைவராக இருக்கார். ஓகே, இஸ் he a professional soldier? Do not know. அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல. How old is he? Is he a very young man? No, he should be easily 60+. 60 வயசாச்சு, முதியவர், ப்ரொஃபஷ்னலாக வாள் பயிற்சி, வில் பயிற்சி, இல்லை கையில் ஒரு ஒரு ரைஃபிளை தூக்குறது, இது எதுவும் தெரிந்த நபராக இல்லை. யோசிச்சுட்டே வந்து கடைசியாக முசோலினி ஒரு கேள்வி கேட்பார். வாட் இஸ் ஹி அப்படின்னு கேட்பார். இதற்கு முன்னால போர் வீரனா மாறுறதுக்கு முன்னால, இத்தனை பேரையும் நடத்தி செல்லக்கூடிய தளபதியா மாறுறதுக்கு முன்னால யாராக இருந்தார் அவர்? வாட் வாஸ் ஹி அப்படிங்கும்போது என்ன பதில் வரும் தெரியுமா? ஹி வாஸ் அ டீச்சர் அப்படின்னு பதில் வரும். உடனே முசோலினி ஒரு பதில் சொல்வார். தென் ஹி இஸ் அ டேஞ்சரஸ் மேன். ஆசிரியராக ஐயோ அபாயகரமானவர் ஆயிற்றே அப்படின்னு சொல்வார். ஒரு மருத்துவரை பார்க்காம வாழ்க்கை போகலாம், செவிலியர்களை சந்திக்காம வாழ்க்கை போகலாம், கண்டிப்பா ஒரு பார்மசிக்கு போகாம கூட ஒருத்தர் வாழ்க்கை போகலாம். ஆசிரியர்களை சந்திக்காமல் ஒருத்தருடைய வாழ்க்கையும் இது வரைக்கும் போனதா கிடையாது. somewhere somebody is there to guideline, somebody is there to teach. அதே மாதிரி 1964, we are in 2025, 1964ல எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஒன்று வந்தது. அந்த எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஒன்று வந்தபோது அதற்கான ரிப்போர்ட் அது கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்னுடைய முதல் வரி பிஎட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மேம் 2025 டீச் பண்ணுற எங்களுக்கு எது மேம் எது அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரிய வேண்டிய தேவையே இல்லையே மேம், வை ஷுட் வி நோ அபவுட் இட் அப்படின்னு கேட்கலாம். இல்லை, கடந்த காலம் தெரியாதவங்களுக்கு எதிர்காலத்தை எதிர்கொள்ளவே முடியாது. யூ ஹாவ் டு நோ த பாஸ்ட் டு ஃபேஸ் யுவர் ஃபியூச்சர். அதில் முதல் வரி என்ன கொடுத்துருக்குன்னு தெரியுமா? கோத்தாரி கமிஷன் பேர். அதுவும் கொடுத்துட்றேன் நான், தேட வேண்டாம். கோத்தாரி கமிஷன் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ரிப்போர்ட்னுடைய முதல் வரி என்ன தெரியுமா? The destiny of a nation is decided in the classroom. நாட்டின் எதிர்காலம் வகுப்பறைகளில் தீர்மானிக்கப்படுகிறது. யாராக குழந்தைங்க மாற போறீங்க அது உங்க வகுப்பறையில தீர்மானிக்கப்படுகிறது. படிக்கும்போது ரொம்ப சாதாரணமாக உங்களுக்கு தோணலாம் இல்லையா? இன்னும் அழகான பர்ட்ராண்ட் ரசல்னுடைய மிக அழகான ஒரு கட்டுரை தொகுப்பு அதுலேயும் வரும். The defense of a country is not in the hands of its armed forces alone, it's in the hands of its teachers. எல்லை பாதுகாப்பு, நாட்டின் பாதுகாப்பு என்பது அந்த போர் வீரர்கள் கையில் மட்டுமல்ல, ஆசிரியர்கள் கைகளில் இருக்கின்றது அப்படின்னு மிக அழகான ஒரு வரி வரும். மிக பிரம்மாண்டமான பொறுப்பு, சாதாரணமான பொறுப்பு கிடையாது. ஒரு ஆசிரியருக்கு தான் தெரியும். இங்கே நின்று உங்ககிட்ட நான் பேசும்போது கூட தொடங்கும்போது சொன்னேன், நான் இன்னும் மேடை பேச்சாளர் இல்லைப்பா, நான் ஆசிரியர்ப்பா அப்படின்னு சொன்னேன்ல. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவை காப்பாற்றுறதுக்காக இப்போது டிஃபென்ஸில் எல்லையில் நின்றுட்டுருக்காங்க. ஃபைட்டர் பேராசூட் இருக்குது, ஃபைட்டர் பைலட்ஸ் உட்காந்துட்ருக்காங்க. ஒரு 10 வருஷம் முன்னால் என்னை விட்டு கிளம்பி போகும்பொழுதே ஃபிசிக்ஸ் மேஜர் பண்ண குழந்தைங்க, அப்போவே என்சிசியில் ஏர்விங்கில் சேர்ந்த குழந்தைங்க எங்கே இருக்கணும், நாங்கள் அங்கே தான் இருப்போம் மேம் அப்படின்னு சொன்னது. ஏன் ஒரு 10 நாள் முன்னால் கூட அவர்கிட்டேருந்து மெசேஜ் வந்திருந்தது. ஒரு குழந்தை இல்லை, நிறைய பெண்களும் ஆண்களும் போய் சேர்ந்துருக்காங்க. உங்கள் முன்னால் நான் நிற்கும்போது ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு தேம். ஒரு ஆசிரியருடைய கர்வங்கிறது ரொம்ப அழகானது. மேலே போகிறவங்கள பார்த்து இன்னும் மேலே போ, இன்னும் மேலே போ அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா அப்பா அம்மாவால் முடியும், ஆசிரியரால் மட்டும்தான் முடியும். பொறாமையே இல்லாமல் முடியும். போதாது, இன்னும் மேலே போ, இன்னும் மேலே போ அப்படின்னு சொல்லக்கூடியது உங்கள் டீச்சர்ஸாக இருப்பாங்க. அப்போது என்னுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதை இப்போ நான் மேடையில் சொல்கிறேன். ஒவ்வொரு மேடையிலையும் குழந்தைங்கள பார்க்கும்போது தான் சொல்வேன். அவர் என்னை கூப்பிட்ட போது ஹி ஜஸ்ட் கால் மீ, ஒரு பொங்கல் டைம். அப்போ கூப்பிட்ட போது நான் சொன்னேன், யூ எங்கே இருக்க மேம்? கார்கில். ஓகே. அப்போ நான் கேட்டேன், பயங்கர குளிராக இருக்கும் யா இங்கேயே, பொங்கல் அப்போவே இன்னும் பொழுது விடியறதுக்குள்ளே குளிராக இருக்குது, அப்படி ஐஸ் மாதிரி. மேம் -20 தான் மேம் நார்மலே இங்கே. சரி ஜாகிரதரா, பத்திரமா இரு அப்படின்னு சொன்ன போது அவர் சொன்ன பதில் மீறி போனால் 24 வயசு இருக்கும். அந்த பதில் சொன்ன போது இப்போ 35 வயசு இருக்கலாம், 34 வயசு இருக்கலாம், அவ்வளோதான். அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தை சொன்னது, பயப்படாதீங்க மேம், சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க, இந்தியாவை நான் காப்பாற்றிக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது. சாதாரண முதுகெலும்போட இறைவன் எங்களெல்லாம் படைச்சிருக்கான். ஆனால் அந்த குழந்தையோடைய அம்மா, அவங்களும் 10 மாதம் சுமந்து தானே பெற்றிருக்க முடியும். ஆனால் அந்த குழந்தைக்கு மட்டும் ஆண்டவன்
He has given him a backbone made of iron and steel. பெரிய விஷயம். சரி, 26th of January சீனியர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ரிப்பப்ளிக் டே, அவங்களெல்லாம் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கேன். மொபைலில் போயிட்டுருக்க, அதனால தான் வரும்போதெல்லாம் மொபைலை கொடுத்துட்டு நான் வருவேன், ஸ்டேஜுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு. மொபைலில் கால் வருது, ஆஃப் பண்ணியாச்சு. அவன் பேர் தான் ஃப்ளாஷ் ஆகுது. இஸ் அ மேஜர். வந்ததுக்கப்புறம் மேடை விட்டு இறங்கினதுக்கப்புறம் ஐ கிவ் அ கால். ஒன்றும் இல்லை, ரிப்பப்ளிக் டே க்ரீட்டிங்ஸ். நான் தரையிலிருந்து கொண்டாடிட்டு இருக்கேன், அவர் அவ்வளோ உயரத்தில் உட்காந்துட்ருக்காரு. கூப்பிட்டு எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன் மேம். ஏய், உன்னை பற்றி எனக்கு சொன்னேன். நான் சொன்னேன் என்னுடைய ஸ்டூடெண்ட் அங்கே எல்லையை காப்பாற்றிட்டு இருக்காரு, நீங்கள் சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க மேம், நான் இந்தியாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால எல்லாரும் எழுந்திருச்சுன்னு உனக்காக கைத்தட்டினாங்கடா. அப்போ அவர் சிரிச்சுட்டே அடுத்தது என்ன சொன்னார் தெரியுமா? ஐயோ மேடம், நான் இல்லாட்டா கூட இந்திய ராணுவம் இருக்கும், இந்திய ராணுவம் இல்லைன்னா இந்தியாவே இருக்காதுன்னு சொல்லுங்க மேடம் எல்லார்ட்டையும். அவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். அவன் சொன்ன போது எனக்கு அவ்வளோ கர்வமாக இருந்தது. டீச்சர் கேண்டிடேட்ஸ், உங்ககிட்ட மிகப்பெரிய விண்ணப்பம். அப்பா அம்மா வயிற்றுக்கு சோறு போடலாம், உடையை வாங்கி கொடுக்கலாம், படிக்கிறதுக்காக அனுப்பலாம். ஆனால் காலையில் 10 மணிக்கு வகுப்பு தொடங்குறீங்களோ இல்லை 9 மணிக்கு, எது எனக்கு தெரியாது. பட் ஒன்ஸ் தே என்டர் இன்டு யுவர் கிளாஸ், பிகம் அ விசார்ட், பிகம் அ மெஜிஷியன். மந்திரவாதியாக மாறுங்க. மனதில் இருக்கக்கூடிய அத்தனை துயரத்துக்கும் மருந்து கொடுக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் தான். உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய சொற்கள் தான் நீங்கள் ஆதரிக்கக்கூடியதான். உங்கள் கண் பார்வை தான். கண்ணால் பார்த்து அடுத்த நிமிஷம் அந்த குழந்தை சாப்பிட்டுச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். கண்ணால் பார்த்து அடுத்த நிமிஷம் உங்களுக்கு தெரியும் அந்த குழந்தையினுடைய வீடு எப்படி இருந்தது, வீட்டு சூழல் எப்படி இருந்தது, அம்மா எப்படி இருந்தாங்க, அப்பா எப்படி இருந்தாங்க. கொரோனாக்கு அப்புறம் நான் போய் பார்க்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில், பல பள்ளிக்கூடங்களில் குழந்தைங்க தாய் தகப்பனை இழந்திருக்காங்க. 2 பேரையும் இழந்த குழந்தைங்க இருக்காங்க, ஒருத்தரை இழந்த குழந்தைங்க இருக்காங்க, ஆதரவே இல்லாமல் இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க. அத்தனை பேரையும் பார்த்துட்டு வரும்போதெல்லாம் ஆசிரியர்கிட்ட நான் கையை பிடிச்சி அந்த டீச்சர்ஸ் கிட்ட சொல்வேன், உங்கள் கையில் ஓடக்கூடியது உங்கள் தலையெழுத்து இல்லை, உங்கள் கையில் ஓடக்கூடியது இந்தியாவின் எதிர்கால வரைபடம் உங்கள் கையில் ஓடிட்டுருக்கு. டீச்சர்ஸ், யூ ஆர் பிரம்மாஸ். நீங்கள் தான் பிரம்மன், நீங்கள் தான் அந்த குழந்தையை காப்பாற்றி மேலே கொண்டு வரணும். டீச்சர் கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் என்னுடைய விண்ணப்பம், யூ கேன் மேக் ஆர் மார் அ சைல்டு. ஒரு குழந்தையை உருவாக்குறதும் அந்த குழந்தை மேலே வராமல் தடுக்கிறதும், இது அத்தனையும் உங்கள் கையில் தான் இருக்குது. கனவுகளுடைய மொத்த உருவம் நீங்கள் கொடுங்க குழந்தைங்களுக்கு. மறுபடியும் போய் இப்போ உங்கள் அத்தனை பேருக்கும் சேர்த்து கொண்டு வந்து, இது அத்தனையும் நான் சொல்கிறேன், பேஷன், பி பேஷனட், பி பேஷனட். முடிக்கும்போது உங்கள் அத்தனை பேர்கிட்டையும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விண்ணப்பம், 10 வருடம் கழிச்சு தி ஸ்டேஜ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. உங்கள் மனசு எவ்வளோ உயரம் போகுதோ அவ்வளோ உயரம் அச்சீவ் பண்ணிடுவீங்க. பெரிய பெரிய ஆட்களாக மாற போகிறீங்க, பெரிய ரிசர்ச் எல்லாம் நடத்த போகிறீங்க. உங்களை மிஞ்சி ஒரு மருத்துவர் கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வர போகிறீங்க. யோகா வேர்ல்ட் லெவலில் போகும். நான் சொன்னேனே, இந்த ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய யோகா டீச்சர்ஸ் இருப்பாங்க. யோகா மதியம் பண்ணலாம் அப்படிங்கும்போது நாங்கள்லாம் ஒரு சேர் வேணும் அப்படின்னு கேட்போம். அவங்க பாதியாக உடம்ப மடித்து அந்த யோகா மேட்டை சுருட்டுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும், இது உடம்பா ரப்பரா அப்படின்னு தோணும். ஏன்னா யோகா உலக அளவு போயிருக்கு, எங்கே போனாலும் எங்கே திரும்பி பார்த்தாலும் அதுதான் உட்காந்துருக்கு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் லைஃப் ஆஃப் எவ்ரி ஒன். வாழ்க்கையில் எல்லாருடைய பாதைகளையும் மாற்றக்கூடியவர்கள் இந்த அரங்கத்தில் உட்காந்துருக்கீங்க. சர்வ வல்லமை வாய்ந்தவங்க உட்காந்துருக்கீங்க. இதை நம்பு. இந்த தேதியை மனதுக்குள்ளே எடுத்துக்கோ. இன்று மாலை உங்களுடைய இந்த பாடல் ஆடல் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு அச்சம் இருக்கும், ஐயோ இவ்வளோ கொடுத்துட்டு வந்தேனே, இந்த குழந்தைங்க மறைஞ்சு போயிருமோ, இது கரைஞ்சு காணாமல் போயிருமோ அப்படின்னு எல்லாம் ஒரு அச்சம் இருக்கும். அச்சம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கரெக்டாக 10 வருஷம் கழிச்சு, 10 வருஷங்கிறது நான் மேக்ஸிமம் டைம் ஐ கிவ், பஃபர் டைம் சேர்த்து தான் கொடுக்குறேன். 18 வயசில் இருந்தீங்கன்னா 28, மேம் 20 இருக்கேன் மேம், சரி 30, 10 இயர்ஸில் இதே 26th இதே ஏப்ரல் கண்டிப்பாக அப்பொழுது இதே மாதிரி ஒரு ஆனுவல் டே வரும். இதே மாதிரி ஒரு வாரம் பூரா கொண்டாடிட்டு ஒரு ஆனுவல் டேக்கு வருவீங்க. 10 வருஷம் கழிச்சு இயற்கையும் இறைவனும் எனக்கு அனுமதி கொடுத்தா நான் இங்கே இருப்பேன். இல்லை திரும்பு அப்படின்னு சொன்னால் நன்றி வணக்கம்னு உங்ககிட்ட சொல்கிற மாதிரி உலகத்துக்கிட்டையும் சொல்லி கிளம்பி போயிருப்போம். இந்த மேடைக்கு நீ அப்போ வரும்போது, சிறப்பு விருந்தினராக வரும்போது, முன்னாலேயும் பின்னாலேயும் ஃபேக்கல்ட்டி எல்லாம் வருவாங்க, கை தட்டிகிட்டே இருப்பீங்க எல்லாரும். அங்கே முன் வாசலில் உங்களுக்காக ரிசப்ஷனில் 10 வருஷம் உங்களுக்கு ஜூனியர்ஸ் அங்கே நின்றுட்டுருப்பாங்க. மேடையில் அங்கே வச்சுருப்பாங்க உங்களுக்காக சந்தனம், குங்குமம், கல்கண்டு, பூங்கொத்து எல்லாம் இருக்கும். வரவேற்கிறதுக்காக மிக அழகாக ரங்கோலியில் அங்கே ஒரு கோலம் போடப்பட்டிருக்கும். கொண்டு வந்து இங்கே வரும்பொழுது முன் வரிசையில் கண்டிப்பாக இப்போது
வந்திருக்கக்கூடிய ஜூனியர் டீச்சர்ஸ் எல்லாம் 10 வருஷத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் சீனியர் டீச்சர்ஸாக ஆயிருப்பாங்க. எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அப்போ ஜூனியர்ஸாக 10 டீச்சர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வரும்போது மேம் வில் பி தே, அஃப்கோர்ஸ் சேர்மன் சார் வில் பி தே, எவ்ரிபடி வில் பி எஸ்கார்ட்டிங் யூ. கண்டிப்பாக அதுவும் நம்ம குழந்தை நம்ம கல்லூரிக்கு சீஃப் கெஸ்டாக வரும்போது அந்த கர்வத்தோடு அவங்க நடந்து வருவாங்க. உங்களுக்கான பேண்ட் வாசிப்பு இருக்கும். அதுக்கிடையில் உள்ளத்தனையது உயர்வு. இன்னிலேருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சந்திரயான் 3 கிளம்பின மாதிரி உங்களுடைய கவுண்ட் டவுன் தொடங்கியாச்சு. த ராக்கெட் வில் பி லான்ச் இன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி சொசைட்டி. உலகம் அப்படிங்கக்கூடிய சமுதாயம் அப்படிங்கக்கூடிய மிகப்பரந்த வெளியில் இந்த ராக்கெட்ஸ் எல்லாமே இந்த கல்லூரியிலேருந்து லான்ச் ஆகும். மிக உயரம் போயிருப்பீங்க. அங்கேருந்து நீங்கள் திரும்பி வரும்போது கண்டிப்பாக தாய் தகப்பனை கூப்பிட்டுருப்பாங்க. முன்னால் இருக்கக்கூடிய அந்த சீட் தட் இஸ் ரிசர்வ் ஃபார் யுவர் பேரண்ட்ஸ். ஏன்னா யூஆர் கம்மிங் அஸ் அ சீஃப் கெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க. பக்கத்தில் உட்காந்துருக்கிற யார்கிட்டையாவது உங்கள் அம்மா திரும்பி சொல்லிட்டு இருப்பாங்க, என் பொண்ணு அப்படின்னு. அப்பா திரும்பி, ஜென்ரலி அப்பா பொண்ணையும் அம்மா பையனையும் சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப அன்பு மிகுதியான யாரை வேணாலும் யாரும் சொல்லுவாங்க. அப்போ உடனே அப்பா திரும்பி இந்த பக்கம் சொல்லுவாங்க, என் பையன் தான் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை நடத்தி கூட்டிகிட்டு வந்து எஸ்கார்ட் பண்ணி இங்கே வந்தாச்சு. வந்து அப்போ மேடைக்கு வரும்பொழுது இன்றைக்கி நான் போட்ட விதை முளைச்சுதா இல்லையான்னு அன்றைக்கி தான் எனக்கு தெரியும். உங்கள் மனதுக்குள்ளே ஒரு விதையை போட்டுட்டு போயிருக்கேன்ல, தூவிட்டு கூட போல, ஊனி வச்சுட்டு போயிருக்கேன். உள்ளத்தனையது உயர்வு. நீ எவ்வளோ மேலே போகணும்னு நினைக்கிறியோ அவ்வளோ மேலே ஒன்றால் மட்டும்தான் போக முடியும். நோபடி கேன் ஸ்டாப் யூ அதர் தேன் யுவர் செல்ஃப். கண்ணாடியில் ஒவ்வொரு நாள் பார்க்கும்போதுன்னு பார்த்துக்கோ, என் நண்பனை பார்க்குறியா என் எதிரியை பார்க்குறியான்னு ஒன்று நீயே கேட்டுக்கோ. நீயே உனக்கு எதிரியாக முடியும், நீயே உனக்கு நண்பனாக முடியும். ஆமாம், கையில் மொபைல் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக சோஷியல் மீடியா பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கு. ஆமாம், திரைப்படங்கள் கொண்டு வந்து குப்பைகளை கொட்டுது, எல்லாம் தான் இருக்குது. இதுக்கு நடுவில் தான் உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் கொடுத்தேன். சேத்துலேயே அந்த தாமரை பூத்தாலும் தன் மேல் சேர் ஒட்டாமல் பார்த்து கொள்வதை போல கல்வி உங்களை காப்பாற்றி மேலே கொண்டு போகும். யூ வில் பி சம்வேர் வெரி மச் அப். எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற உயரத்துக்கு போயிடுவீங்க. இப்போ 20ல் இருக்கிற 20 மாதிரியே இருக்கணுமா, இல்லை எல்லா 20ம் அண்ணாந்து பார்க்குற 20ஆக இருக்கணுமா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது நீ. ஒன் அமங் தி லாட் இருந்துட்டு போ. இல்லை மேம், ஐ எம் நாட் ஹியர் ஃபார் ஒன் அமங் தி லாட். ஐ ஷுட் பி லுக்ட் அப்பான் பை அதர்ஸ். ஐ ஷுட் பி சம்படி. 10 இயர்ஸ் கழிச்சு இங்கே வா, உனக்கு ஒரு பொன்னாடை உண்டு, ஒரு பூங்கொத்து உண்டு, ஒரு நினைவு பரிசு உண்டு. அப்போது எனக்கு அழைப்பு இருந்து நானும் என் கணவரும் வருவோமே. ஆனால் முன்னால் ரோலாம் ரொம்ப நிறைஞ்சு வழிஞ்சிட்ருக்கும். நான் ஃப்ரண்ட் ரோவில் இடமே கேட்க மாட்டேன். அப்படியே மெதுவாக வந்து பின்னால் ஏதாவது இடம் காலியாக இருந்தால் இருக்கும். அப்போ நீ வந்து ஒரு வணக்கம் சொல்லும்போது மற்ற குழந்தைங்கள்லாம் தெரியாமல் உன்னையே பார்த்துட்ருப்பாங்கல்ல. பின்னாலேருந்து 2 குரல் ரொம்ப சத்தமாக அத்தனை பேருக்கும் சேர்த்து ஒரு வணக்கம் அப்படின்னு பின்னாலேருந்து வரும். யாராக இருக்குன்னா நாங்களாக இருப்போம். ஏன்னா வணங்க தகுந்த உயரத்துக்கு நீ போயாச்சு. எல்லாரும் கைத்தட்டாமல் உட்காந்துருக்கும்போது 2 பேர் எழுந்திருச்சு நின்று உனக்காக கை தட்டிகிட்டு இருப்பாங்க. என்ன சந்தோஷம் தெரியுமா? 2 பேராசிரியர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அவங்க 26/4/2025 அன்னைக்கு உன் மனதில் போட்டுட்டு போன விதை, அதுக்கு நீ சரியாக தண்ணி ஊற்றிருக்க, சரியாக உரம் சேர்த்துருக்க, ஆடு மாடு அண்டாமல் வேலி போட்டிருக்க. அது எங்கெல்லாம் கட் பண்ணணுமோ அங்கெல்லாம் கட் பண்ணி நல்லா வளர்ந்து மேலே வர்றதுக்கான எல்லா முயற்சிகளையும் நீ எடுத்திருக்க. அத்தனையும் எடுத்து அடிக்கும் தலைக்குமான விருட்சமாக நீ நின்று சிறப்பு விருந்தினராக இங்கே வரும்போது உனக்காக கைத்தட்டக்கூடிய நாங்கள் எப்படி இருப்போம் தெரியுமா? 2 ஆசிரியர்கள் நம்ம குழந்தைங்க மேலே வந்துட்டாங்க, இவ்வளோதான் வேணும் அப்படின்னு நினச்சி உங்களுக்காக முடிக்கும்போது அப்துல் கலாம் ஐயாவுடைய வரி பல இடங்களில் நான் திருப்பி சொல்வேன். ஆனால் அதுக்கு முன்னால் இன்னொன்று சொல்லிடுறேன். இதே மாதிரி போன போது கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொன்ன போது ஒரு குழந்தை ஒரு கேள்வி கேட்டுச்சு என்கிட்ட. கல்லூரி குழந்தை தான், தஞ்சாவூரில் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில். ஷி ஆஸ்க்ட் a question. நான் பட்டமாக இருக்கணுமா பறவையாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டா. பயங்கர அப்ளாஸ். ஏன்னா பட்டம்னா கைட், பறவைனா பேர்ட். யாராக இருக்கணும்? அப்போ நான் சொன்னேன், ஒன்னாலேயே காப்பாற்றிக்க முடியும். உன்னுடைய சிறகுகளுக்கு அவ்வளோ வலு வந்தாச்சு. Your wings are so powerful that can you soar high and perch yourself on the topmost branch. மிக உயரமான கிளையில் பத்திரமா போய் உன்னால் உட்கார முடியும். உன் உணவை உன்னால் தேடிக்க முடியும். உன் எதிரிகளை உன்னால் வீழ்த்த முடியுங்கிற அளவுக்கு உனக்கு சக்தி வந்தால் அப்போ நீ பறவையாக இருக்கலாம். ஆனால் அது வரைக்கும் பட்டமாக தான் இருந்தாருக்கணும். ஏன்னா பட்டத்தினுடைய கயிறு யார் கையில் இருக்குது அப்படின்னா அம்மா, அப்பா, ஆசிரியர். ரொம்ப கோபம் வரும். ச்சே, இந்த நூலை இவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா
ரொம்ப சுதந்திரமாக பறக்கலாமே அப்படின்னு. ரொம்ப சுதந்திரமாக பறந்து பக்கத்தில் இருக்கிற மரத்துலேயோ மின்கம்பிலையோ போய் மாட்டிக்கும். ஒழுங்காக பறக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கயிறு பிடிச்சிட்டே தான் இருக்கும். பறக்கிற அளவுக்கு உனக்கு உறுதி வந்தாச்சுன்னா பக்கத்தில் கூட நாங்கள் வரமாட்டோம். ஆகாயத்தில் போய் நீ கூடு கட்டுவேன், அங்கே போய் நின்று அந்த ஆகாயத்தில் தொட்டுட்டு இருக்கக்கூடிய மரத்தில் கூடு கட்டி அங்கே போய் உட்கார்ற வரைக்கும் தயவு செஞ்சு பட்டமாக இருக்கிறதுக்கு கோவப்படாது. இப்போ எல்லாம் பட்டங்களாக தான் இருக்கீங்க. உங்கள் கையில் நாங்கள் பிடிச்சிட்டே இருக்கோம், நல்ல உயரத்துக்கு நீங்கள் போகணும், சரியாக போகணும் அப்படின்னு. திரும்பி ஒரு 10 வருஷம் கழித்து நீ வரும்போது அப்துல் கலாம் ஐயா சொன்ன அந்த வரியை ஞாபகம் வச்சுக்கோ. யூ வுட் ஹவ் பிகம் வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப். உள்ளத்தனையது உயர்வு. உன் கனவு எவ்வளோ பெருசோ அவ்வளோ வருஷம் மேலே போயிடுவேன். பட் என்ன அதனுடைய அர்த்தமாக இருக்கும் தெரியுமா? when do you become a success? when your signature becomes an autograph, then you become a success. சாதாரணமாக நீ போடுற கையெழுத்து ஓடி ஓடி வந்து சார் ஆட்டோகிராஃப் போடுங்க சார், சார் மேம் ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க மேம் அப்படின்னு யாராவது கேட்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு போட்ட விதை முளை